இன்றைக்கி நான் ப்ரெட்டில் ப்ளம் ஃப்ரூட் ஜாமை ஸ்டஃப் பண்ணி செஞ்சுருந்தேன். பார்க்கவும் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. இந்த ப்ளம்ஸை வாஷ் பண்ணி சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண ப்ளம்ஸு, ஸ்வீட்னஸ்க்கு ப்ரௌன் சுகர்லாம் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தென் ப்ரெட்டுக்கு எப்பவும் போல் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மாவை பிசைஞ்சு ப்ரூஃபிங் வச்சுருந்தேன். அதுவும் நல்லா புஷ்ஷுன்னு வந்துருந்துச்சு. ஸோ அதை ஈக்குவல் பீஸாக கட் பண்ணிவிட்டு சும்மா ரோல் பண்ணி வைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தேன். இதுக்கு மாவை ரவுண்டாக ரோல் பண்ணி ஒன் சைடாக மடித்து விட்டு சைடில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தால் அழகாக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஓப்பன் பண்ணி நடுவில் ஜாம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ப்ரூஃபிங் வச்சுட்டேன். 1/2 hourக்கு அப்புறம் அதுக்கு மேலே மில்க் வாஷ் கொடுத்துட்டு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 170 டிகிரி செல்சியஸ்க்கு 25 minutes வச்சுட்டு எடுத்தால் இந்த மாதிரி சூப்பராக என்னோடய ப்ரெட்டு ரெடி. ஹீட்டாக இருக்கும்போதே மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி வச்சிட்டேன். இதை பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளம் ஜாம் மட்டும் லைட்டாக புளிப்பாக இருந்துச்சு, ஆனால் ப்ரெட்டோடு சாப்பிடும் போது டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. அவ்வளோதான், சூப்பராக செஞ்சாச்சு, ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு.